எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அனு 2 மினிட்ஸ்ங்க வரேன். இன்னைக்கு 5th மந்த் ஸ்கேனு. இன்னைக்கு ஸ்கேன்ல கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிரும்னு சொன்னாங்களே, அதனால கண்டிப்பா அனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, குழந்தைக்கு முக்கியமா எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லபடியா இருக்கணும். இந்த ஸ்கேன்ல எல்லாமே கிளியரா தெரிஞ்சிரும். கடவுளே, எல்லாம் கரெக்டா இருக்கணும். இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நான் எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்? எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அனு, ம் கிளம்பலாங்க. என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஸ்கேன் இல்லை, அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. என்னாச்சு அனு? ஸ்கேன் தானே, அதுக்கு எதுக்கு பயப்படுற? இல்லைங்க, 5th மந்த் ஸ்கேனு, குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே தெரிஞ்சிரும்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன அனு, நீ சின்ன பொண்ணு மாதிரி இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருக்கும். நீயும் நல்லா தான் இருப்ப, நம்ம குழந்தையும் நல்லா தான் இருக்கும், சரியா? ம் ஏய், நான் தான் சொல்றேன்ல, இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி? சும்மா இருங்க. எனக்கு போய் ஸ்கேன்லாம் பார்த்து எதுவும் இல்லை, எல்லாம் நார்மல்னு சொன்னாதான் என் மைண்டு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ஆல்ரெடி படபடன்னு தான் இருக்கு. என் பொண்டாட்டி தேவையில்லாம பயந்துட்டு இருக்கான். ஒன்றும் இல்லடா. ம் சரி, ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டியா? அந்த பேக்ல எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. சரி, கிளம்பலாமா? டைம் ஆச்சுடா. ம் நீங்க எல்லாம் நல்லா தானே இருக்கும், எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? அனு, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படிலாம் கேள்வி கேட்குற சொல்லு? நீ அபி இப்படி இருக்கப்பெல்லாம் கேட்டதே இல்லையே, இப்போ மட்டும் எதுக்காக இப்படி கேட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும் குழந்தை, சரியா? தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. எப்பவும் நீ ரிலாக்ஸா மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ம் அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, இன்னும் இங்கே நின்றுட்டு இருந்தா நீ தேவையில்லாம எல்லாத்தையும் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருப்பேன். வா, உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பார்த்தா என் பொண்டாட்டி ரிலாக்ஸ் ஆயிடுவா. ம் ம் ஹம், எல்லாத்துக்கும் ஓ மட்டும்தான். ஆனோ. கிளம்பலாம். சரிம்மா, வா கிளம்பலாம். அனிதா, எப்ப கொண்டு வந்து கொடுத்தேன்? அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன், சாப்பிடு. நீங்க ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம்ல? அனிதா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட அப்படியே சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லதான். சாப்பிடு. நிறைய இருக்கு. ஏடி, ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிதானே? சாப்பிடு. என் அபிக்குட்டிலாம் ஒரு ஃப்ரூட்ஸை கொடுத்தா எவ்வளவு அழகா உட்காந்து சமத்து பிள்ளையா சாப்பிடுவா தெரியுமா? அவகிட்ட இருந்து கத்துக்கோ. ஓ, உங்க பிள்ளை கிட்ட இருந்து நான் ஃப்ரூட் சாப்பிட கத்துக்கணும். ஆமா அபி, அப்பா கொடுத்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாப்பா கடகடன்னு சாப்பிட்டுருவீங்க தானே? பாத்தியா? ஆமா, அபி குட் கேர்ள் தான் எப்பவுமே. ஆனா உன் அனிதா அம்மா வர வர பேட் கேர்ள் ஆயிட்டு இருக்கா, சாப்பிடவே மாட்டேன்றா பாரு. அப்ப அனிதா அம்மா பேட் கேர்ள் தானே? அபி, அப்பா இருக்காருன்னு அம்மாவை நீ பேட் கேர்ள்னு சொல்றியா? சரிதாண்டி, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பத்தியா? என்னால சாப்பிட முடிஞ்சா சாப்பிட மாட்டேனா? முடியலையே. முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா சாப்பிடு. இப்ப எந்த அவசரமும் இல்ல. நீ 1 hour சாப்பிட்டா கூட ஒரு பிரச்சனையும் இல்ல, பொறுமையா சாப்பிடு. அப்படியடி தங்கம். சரி, யாருக்காக இல்லனாலும் என் அபிக்குட்டி சொல்றால, கண்டிப்பா சாப்பிடலாம். நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டாதான் குட்டி பாப்பாக்கு நல்லதா. ஆனா அம்மாவும் சாப்பிடவே மாட்டாங்க. அப்பா திட்டி திட்டி சாப்பிட வைப்பாரு தெரியுமா? ஆக மொத்தம் அப்பாங்கெல்லாம் அம்மா அவங்கள திட்டி திட்டி தான் சாப்பிட வைக்கிறீங்க. ஏய், நான் என்ன திட்டுறேனா? பொறுமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ சாப்பிடுன்னு சொல்றது தப்பாமா? நீங்க சாப்பிடல, நான் குட்டி பாப்பா வந்த நீ பாப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நான் தான் அக்கா. ஆமாமா, நீ பெரிய அக்கா தான். நீ சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுப்பேன். சாப்பிடுறேன்.
என்னங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நான் பொறுமையா சொன்னாலாம் கேக்குற மாதிரி இல்ல. ஆனா என் பிள்ளை சொன்ன உடனே கேக்குற பத்தியா, அத நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. உங்கள மாதிரி உங்க பொண்ணு சொன்னா பரவாயில்ல, அவ கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாளாமா? பாருங்க, இப்பவே என்ன பயப்படுத்துறான். அப்படி சொல்லடி பட்டுக்குட்டி, நீ சொன்னாதான் உன் அனிதா அம்மா கேக்குறான். இனிமே நீ சாப்பிடல, அபிய வச்சுதான் உன்னை சாப்பிட வைப்பான், பாத்துக்கோ. ம், சாப்பிடுறேன்டிமா, சாப்பிடுறேன். அட, என்ன நடக்குதுங்க? வாங்கண்ணா. பெரிய மனுஷிதான். அனிதா அம்மாவை திட்டக்கூடாது. எதுக்கு திட்டுற நீ? அபி, உன்கிட்ட சொல்லிருக்கல அம்மா அப்பாவெல்லாம் திட்டக்கூடாதுன்னு. என்ன பழக்கம்? அக்கா சும்மா இருங்க, அவ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் 2 வாயாச்சும் உள்ள போகுது. முடியலக்கா, விடுங்க. அவ இருக்கிறனாலதான் எனக்கும் போர் அடிக்காம இருக்கு. அனிதா, நீங்க எல்லாம் குடுக்கற செல்லம் தான் இவளுக்கு வாய் ரொம்ப அதிகமா இருக்கு. அக்கா, இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்க ஸ்கேனுக்கு போறீங்க, சோ மைண்ட் ரிலாக்ஸா போங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ டென்ஷனா இருக்கீங்க. கரெக்டா? பரவாயில்லையேம்மா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கு பயமா இருக்கான், அதான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கான். அக்கா பயப்படாதீங்க, ஒன்னும் இல்ல. பாப்பாவும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க. சோ டோன்ட் வரிக்கா. சரிம்மா. அபி, அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போறோம்டா. பாப்பா அங்கெல்லாம் வரக்கூடாதுல்ல. நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம். நீ கார்த்திக் அப்பா இருக்காங்க, அனிதா அம்மா இருக்காங்க, நித்யா அம்மா இருக்காங்க. அவங்க கூட நீ விளையாடிட்டு இருப்பியா? அபி குட்டி, என்னாச்சுடா? பாப்பாவை அப்பா பைக்ல கூட்டிட்டு போறேன், நம்ம 2 பேரும் பைக்ல போலாமா? சரி சரி, அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரட்டும். நாம 2 பேரும் ஜாலியா பைக்ல போயிட்டு பாப்பாக்கு நிறைய பலூன் வாங்கிட்டு வரலாம். சரி கார்த்தி, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நாங்க ஸ்கேனுக்கு போயிட்டு வந்துருவோம். ஒரு 2 hours பக்கம் ஆயிடும்டா. அதான் என்னன்னா, நீங்க அபி எங்க பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்கு எங்க கிட்ட சொல்லிட்டு போவீங்களா? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி அனிதாமா, உனக்கு என்னைக்குமா ஸ்கேன் சொல்லிருக்காங்க? 3rd month வந்துருச்சுல? ஆமாமாமா, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வர சொல்லிருக்காங்க. சரிம்மா. அம்மா, அந்த வரேன்ப்பா. அபி, இங்க பாருடா, அனிதா அம்மா வயித்துலயும் குட்டி பாப்பா இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல, நீ தானே அக்கா. அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அம்மா தூங்குனாங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அமைதியா சமத்து பிள்ளையா நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கணும். அடியே, சொல்றது கேக்குறதில்ல, சலுப்பு வேற இதுல உனக்கு. அக்கா விடுங்க, அவ சின்ன பிள்ளை, அவகிட்ட நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாமா, போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. அனு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டேய், காரை மெதுவா ஓட்டிட்டு போ. சரிம்மா. போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அனு, எதுக்கும் கவலைப்படாத, ஒன்னும் இல்ல, எல்லாம் நல்லாதான் இருக்கும். சரிங்க அத்தை. பாய்டா. என்னாச்சு, 2 பேரும் இப்படி டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. அக்கா, ஸ்கேன் என்ன எல்லாம் நல்லா இருக்குல்ல குழந்தை? அனு, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ எமோஷன் ஆகுறீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. குழந்தை நல்லாவே இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. 5th மந்த்துக்கான வளர்ச்சி எல்லாமே குழந்தைகிட்ட இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், குழந்தை நல்லா இருக்கு. அக்கா, நிஜமாவே குழந்தை நல்லா இருக்குல்ல? ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? என்ன ஆச்சானு உங்களுக்கு? நீங்க தான் பேபியை மானிட்டர்ல பாத்தீங்க. நான் தான் சொன்னேன்ல, குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. 5th மந்த் வரையும் என்னென்ன வளர்ச்சி எவ்வளவு இருக்கணுமோ எல்லாமே கரெக்டான அளவுல இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பாப்பா நல்லாவே ஹெல்த்தியாவே இருக்காங்க. எனக்கு இப்பதான்க்கா சந்தோஷமா இருக்கு. நான் பயந்துட்டே இருந்தேன், ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா பாப்பா நல்லா இருக்குன்னு கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி அனு, கொஞ்ச நேரம் வெளியே உட்காருங்க, நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சுக்கா, வேற ஏதாச்சும் பிரச்சனையா? அனு, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னாவே ஏதா பிரச்சனையா தான் இருக்குமா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்ல. உங்க ஹஸ்பண்டும் டாக்டர் தாமா, மறந்துடாதீங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு வேறையும் இருக்கு. சரிங்க, நான் வெளியே இருக்கேன். ஓகே அனு, உட்காந்துரு, நிக்காத, சரியா? சரி. என்ன அர்ஜுன்,
அடுத்து உன்னோட கேள்வியும் குழந்தை எப்படி இருக்குன்னு தானா? இல்ல மோனி, எனக்கு நீ பேசுறதுலே தெரியுது. குழந்தை நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா தான் இருக்கு. எனக்கு குழந்தைய பத்தின கவலையை விட அனு பத்தி தான் கவலை ரொம்ப அதிகம். அது உனக்கு நல்லாவே தெரியும். அனு எப்படி இருக்கா? போன டைம் பாக்குறப்பவே அவ கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்ன. நானும் அவளை எப்பவும் ஹாப்பியா தான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் இப்போ எப்படி இருக்கு மோனி? அவளுக்கு அர்ஜுன், இங்க பாரு, நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு குழந்தைய தாங்குற சக்தி அந்த அளவு இல்லைன்னு. ஆனா அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. குழந்தை, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு, 5th மந்த் ஸ்கேன்ல கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சிரும்னு. அந்த பயம் உனக்கு இருந்திருக்கும். இப்போ அர்ஜுன், உண்மையாவே குழந்தை நல்லா இருக்கு. 5th மந்த் வரையும் எவ்வளோ வளர்ச்சி இருக்கணுமோ குழந்தைகிட்ட எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பேபி நல்லா ஹெல்த்தியாவே இருக்காங்க. எனக்கு சந்தோஷம் மோனி. அனு அர்ஜுன், அனுக்கு காம்ப்ளிகேஷன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பேபி அப்பவே அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. கடைசி நிமிஷத்துல பனிக்குடம் உடைஞ்சு நம்ம சிசரின் பண்ணி தான் நம்ம அபியவே எடுத்தோம். உனக்கு நல்லா தெரியும். இந்த குழந்தைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குடா. ஸோ ப்ளீஸ், நீ நல்லா பார்த்துக்கோ. இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா இருந்தாலே அவங்களுக்கு இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. அவங்க ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நல்லா எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் சொன்னது தான், அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோ. மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அர்ஜுன். ஆனால் ஒன்று கன்ஃபார்மா, இந்த குழந்தையும் சிசரின் தான். மோனி, இங்க பாரு அர்ஜுன், உனக்கு தெரியாததில்ல, ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்குள்ள அதே நான் உங்களுக்கு பேபி தங்குச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேபியும் சிசேரியன் தான் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ்க்கு மேலே தான் நார்மல் டெலிவரியை ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீ அதை பற்றி எதுக்கு யோசிக்கிற? அவங்களுக்கு கண்டிப்பாக மனசில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுத்தமாக அனு எந்த வெயிட்மே தூக்கக்கூடாது. சின்னதாக கூட வெயிட் தூக்கக்கூடாது. அவங்கள நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுவே போதும். ஆனால் ஒன்றுடா, அவங்களோட சுச்சுவேஷனை ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட முதல்ல சொல்லு. சொல்லாமல் இருக்காத. சொன்னாதான் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க நீ இல்லாத டைமில். நான் ஆல்ரெடி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மாக்கு தெரியாம இருக்க கூடாதுல்ல, அதனால அம்மா கிட்ட சொல்லிட்டேன் மோனி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா பார்த்துப்பாங்க. ஓகே அர்ஜுன். மற்றபடி அனுக்கு வேற எதுவும் இல்லை அர்ஜுன், ஆனாலும் அனுவை எந்த வேலையுமே செய்ய விடாம நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுவே போதும். அப்புறம் அவங்க டேப்லெட்ஸை கொஞ்சம் மாத்திருக்கேன், அது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே மோனி. ஓகே அர்ஜுன், அவ்வளோதான். அப்பா கவின், எவ்வளோ பெருசா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டிலாம் அட்டென்ட் பண்ணதே இல்லை தெரியுமா? இவ்வளோ பெரிய பார்ட்டி ஹால இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஆஃபீஸ்ல எல்லாம் கண்டக்ட் பண்ற பார்ட்டிஸ்லாம் இப்படிதான் இருக்கும் வைஷு. நல்லா பெருசா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓ ஓகே ஓகே. ஆனா நீங்க நம்ம ஆபீஸ் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அங்க புதுசாலாம் ஆளுங்க இருக்காங்க. யாரு? ஏய், அவங்கெல்லாம் நம்மளோட ஹையர் ஆஃபீஸர்ஸ். அடிக்கடி நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணுவாங்க. கிளைண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ கிளைண்ட்ஸ் எல்லாமும் வந்திருக்காங்கல்ல, அதான் அவங்கெல்லாம் உனக்கு புதுசா தெரியுறாங்க. ஓ ஓகே ஓகே கவின், நான் இப்பதான் அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ல, அதான் எனக்கு தெரியல. வைஷு, இங்க பாரு, உனக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உன்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க கிட்ட பயந்துகிட்டு பேசாமலாம் இருக்கக்கூடாது. நார்மலா எப்பயும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி நடந்துக்கோ, சரியா? ஓகே கவின். சரி, தீபா வந்துட்டாங்களா? கேட்டியா? கால் பண்ணேன் கவின், அவ வந்துட்டே இருக்கேன்னு சொன்னா. வைஷு, குட் ஈவினிங் கவின் சார். குட் ஈவினிங்மா. சாரி டி, முன்னாடியே வந்துட்டியோ? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல தீபா, நாங்களே இப்பதான் வந்தோம். ஓகே. டாடி. சொல்லுடா. டாடி, நான் உங்ககிட்ட சொன்னல கவின். யூ டோன்ட் வரி நான்சி, நான் பாத்துக்கிறேன். பட் கவினை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல டாடி. இங்க பாருடா நான்சி, நான் அவனோட ஹையர் ஆபீசர். நான் சொன்னா அவன் கேட்டுதான் ஆகணும். சோ யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட வேணா அவன் வேண்டான்னு மறுக்கலாம். பட் நான் சொன்னா அவன் கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். இல்லனா அதோட விளைவுகள் என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியும். சோ யூ டோன்ட் வரி, அவன் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். டாடி பாத்துக்கிறேன். வாட் ஹேப்பன்? அங்க பாருங்க டாடி, கவின். சோ வாட்? டாடி,
அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா? யாரு? டாடி, நான் உங்ககிட்ட சொன்னல, அவதான் டாடி வைஷ்ணவி. பாருங்க டாடி, எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு. நான் போய் பக்கத்துல நின்னா மட்டும் அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது டாடி. என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்றான்னு தெரியுமா? நானும் சரிதான் போனா போட்டுன்னு விட்டுட்டே போனா ரொம்ப தான் டாடி பண்றான். நானும் அவனை விட்டுடலாம் தான் டாடி நினைக்கிறேன். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை எப்படி தெரியுமா வெறுப்பேத்துறாங்க. அந்த வைஷ்ணவிலாம் ஒரு ஆளுன்னு என்ன கை நீட்டி அடிச்சா டாடி. அதெல்லாம் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவளை பழி வாங்கறதுக்காகவாச்சும் எப்படியாச்சும் இந்த கவினை அடைஞ்சே தீரணும் டாடி. நான்சி, என்ன சொல்ற? அவ உன்ன கைய நீட்டு அடிச்சாலாம்? ஆமா டாடி. வாட் இஸ் திஸ் நான்சி? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? அவளுக்கு எவ்வளவு தைரியம்? இல்ல டாடி, இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நானே ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சேன். அதனாலதான் சொல்லல டாடி. ஆஃப்டர் ஆல் மிடில் கிளாஸ் பொண்ணு, புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு, என் பொண்ணு மேல கைய வச்சிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இப்பவே என்ன பண்றேன்னு பாரு நான்சி. அவளை எதுக்காக இன்னும் வேலைக்கு வச்சிட்டு இருக்காங்க? அவளெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். டாடி, இந்த பார்ட்டியே அவளுக்காக தான் டாடி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வாட்? அப்போ அந்த காம்படிஷன்ல வின் பண்ண பொண்ணு இவளா? எஸ் டாடி, நானும் அவ காம்படிஷன்ல வின் பண்ண கூடாதுன்னு என்னென்னவோ பிளான் பண்ண டாடி. கடைசி நிமிஷத்துல அது எல்லாமே சொதப்பிருச்சு டாடி. இவ வின் பண்ணி ட்ராஃபியோட வந்து நின்னா டாடி. உடனே ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் அப்படியே பிரேஸ் பண்ணி இவ என்னமோ சாதிச்ச மாதிரி அவ்வளவு கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பார்ட்டி ஹால்ல. இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸே அவளுக்கு தான் டாடி. அவ்வளவு சீக்கிரம் அவளெல்லாம் வேலையில இருந்து தூக்க முடியாது டாடி. நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஒரு ரீசன் போதும், அவளை வேலையில இருந்து தூக்க மாட்டாங்க. அவன் எவ்வளவு திமிரா என்கிட்ட சவால் விட்டா தெரியுமா டாடி? இந்த நான்சி கிட்ட சவால் விட்டா டாடி. அவளுக்கும் கவினுக்கும் கல்யாணம் ஆகுறத நான் பாப்பேன்னு சவால் விட்டுருக்கான். என்ன நான்சி, நீ எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீனா எப்போவோ இவ்வளவு வேலையை விட்டு அனுப்பி கவினோட லைஃப்ல இருந்தே அனுப்பியிருப்பேன். இப்ப இவ்வளவு தூரம் வந்து நின்றுருக்காதுல்ல. கவினோட ஃபேமிலி நல்ல ரிச் ஃபேமிலி தானே? ஆமா டாடி. ரிச் ஃபேமிலில இருக்கவங்க எப்படி லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒத்துப்பாங்க? அவங்க ஃபேமிலில எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், சான்ஸே இல்ல நான்சி. சோ யூ டோன்ட் வரி. கண்டிப்பா நான் சொன்ன கவின் கேட்டுதான் ஆகணும். உனக்கும் அவனுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். கவின். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஹலோ ஹான்சம், எனக்கு என்னப்பா, நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா குட் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் கவின். உங்களை நம்பிதான் என் பொண்ணு உங்ககிட்ட ட்ரைனிங் அனுப்புனேன். நீங்க சூப்பரா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. இப்போ அவளால கண்டிப்பா ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சோ மச் கவின். சார், ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் மை டியூட்டி. இருந்தாலும் நீங்க என்னோட ஹையர் ஆஃபீஸர். நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டனால உங்களுக்காக இதை செஞ்சேன் சார். அவ்வளவுதான், இதுல ஒன்றும் இல்லை. அதான் புரியுது கவின். ஓகே கவின், கம் ஆன், we'll enjoy the party. Let's have a drink. சாரி சார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பட் ஐ வில் கிவ் அ கம்பெனி டு யூ, நோ ப்ராப்ளம். What கவின்? ஜஸ்ட் அஃபிஷியலா இதெல்லாம் தப்பு இல்லையே. இல்லை சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாரி. இட்ஸ் ஓகே, கம் ஆன் லெட்ஸ் கோ. நான்சி, எங்க கூட வரியா இல்ல? இல்ல டாடி, நீங்க போங்க. ஓகேடா, என்ஜாய் த பார்ட்டி. ஓகே டாட். மேம், ட்ரிங்க்ஸ்? யா, வைன் ப்ளீஸ். யா ஷூர் மேம். இவளை பார்க்க எரிச்சலா வருதே. நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவளை ஏதாச்சும் பண்ணணும், எப்படியாச்சும் இவளை அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணனே. பண்றேன்டி. உன்னெல்லாம் அப்படியே சும்மா விடக்கூடாது. என்ன அடிச்சல, அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்டி. என்கிட்டே சவால் விட்டல, ரொம்ப ஓவரா தானடி ரெண்டு பேரும் பேசுனீங்க. இப்ப பாரு, என் டாடிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்டி. உனக்கு இந்த கவின் கூட எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். நான்சி கிட்டே சவால் விட்டல, இனிமேதாண்டி என் ஆட்டத்தையே நீ பார்க்க போற. வெயிட்டர், எஸ் மேம். அங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க தெரியுமா? அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் வேண்டாமா மேம், கோக் இருந்தா கேட்டாங்க. கோக் வேணுமா? ஏன் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்களாமா? ஆமா மேம், அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லையா. ஓ, மேடம்க்கு பழக்கம் இல்லையா? இது தாண்டி நல்ல சான்ஸ். கவினே உன்னை வெறுக்கிறானா இல்லையான்னு பாரு. மேம் 1 minute. மேம் என்ன பண்றீங்க? எதுக்காக இதுல கலக்குறீங்க? மேம் அவங்க ஜூஸ் மட்டும் தான் கேட்டாங்க. இதெல்லாம் கலந்தா தப்பு மேம். ஏய், ஷட் அப். மேம்
ஷட் அப் மேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. அங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா தெரியுமா, அவகிட்ட இந்த கிளாஸ குடுக்கறேன். அவன் அதை தான் குடிக்கணும். பட் மேம் அவங்க ட்ரிங்க் வேண்டான்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் மேன், இல்ல உனக்கு இங்க வேலை இல்ல. ஓகே மேம். குடிடி குடி. அத குடிச்சிட்டு நீ பண்ற ரகல என்னன்னு பார்க்க தானடி போற. பார்க்கறதுக்கு தாண்டி ஆவலா இருக்கேன். நல்லா அசிங்கப்பட போற.